இடம்னாலே ஏதாவது ரூபத்தில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், "என்னோட இடம் உன்கிட்ட இருக்கு. 2 அடி நான் விட்டு குடுத்துருக்கேன்ம்பான்." அதுவும் மெயின் ரோட்லலாம் இடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரோடு போறப்ப பார்த்தீங்கன்னா, 5 அடி பார்த்தீங்கன்னா, தள்ளி நம்ம பட்டா எடுத்தா ரோட்ட போட்டு விட்டுருவானுங்க. அதுவும் ஊராட்சிகள்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ரெராலாம் கிடையவே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஊராட்சிக்கு அந்த பொது பதவிய விடும்போது எழுதி குடுத்தா கிஃப்ட் டீடுன்னு சொன்னாங்க. கிஃப்ட் டீடு குடுத்தா தான், ஊராட்சியில ரோடு போறப்ப ரோடு போடுவாங்க, தெரு விளக்கெல்லாம் போடுவாங்க. அது சில பேர் எழுதி குடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பொது பதவி இல்லாம பொறும்போக்கு இடத்த போலி பத்திரம் மூலமா பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் வித்துட்டு போயிடுவான். அதேபோல வில்லங்க சான்றிதழ் எந்த ஒரு இடத்தையும் பார்க்க வில்லங்க சான்றிதழ் முதல்ல பார்ப்பான். அந்த வில்லங்க சான்றிதழே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, பேரு, ஊரு, பிளாட் நம்பர் எதுவுமே பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா குறிப்பிட்டிருக்கும். மக்கள் அல்லாடிக்கிட்டே இருப்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் இடத்த இன்னொருத்தன்ட்ட வித்திருப்பான். அவன் இப்ப போயிட்டு செக் பண்றான். பட்டா பார்த்தீங்கன்னா, பழைய ஆளு பேர்லயே இருந்துகிட்டு இருக்கும். இதே போல எல்லா இடத்துலயுமே பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இடத்த வாங்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பணத்த குடுத்து ஏமாறுறதை இன்னைக்கு இருக்கிற